அன்பர்களுக்கு வணக்கம். பொய் பேசாத ஹரிச்சந்திரன் தன் மனைவி மகனை விற்று துன்புற்றது ஏன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். சத்தியசீலனாக திகழ்ந்த ஹரிச்சந்திரனை தவமுனிவர் விஸ்வாமித்ரர் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கி ஹரிச்சந்திரனுடைய மனைவி மகன் ஆகியோரை துன்புற செய்தார் என்ற வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்ததே. விஸ்வாமித்ரர் இவ்வாறு செய்ததற்கு ஏதேனும் ஒரு காரணம் நிச்சயம் இருக்க வேண்டும். அதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். காசியை ஆண்டு வந்த மன்னன் காசிராஜன். அவன் மகள் மதிவாணி அறிவிலும் அழகிலும் மிகச்சிறந்த நல்ல குணநலன்கள் கொண்டவள். அவள் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு காசி விஸ்வநாதரை மிகுந்த ஈடுபாட்டுடன் வழிபட்டு வந்தாள். மதிவாணி திருமண வயதை அடைந்தால் அவளுக்கு மனம் செய்து வைக்க முடிவெடுத்தார் மன்னர். சுயம்வரத்திற்கும் ஏற்பாடு செய்தார். நாடெங்கிலும் உள்ள மன்னர்கள் சுயம்வரம் வர ஓலை அனுப்பி வைத்தார். அந்த அழைப்பை ஏற்று திக்கெங்கிலும் இருந்து மன்னர்கள் பலர் காசி வந்தடைந்தனர். அவர்களுக்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாளிகையில் அவர்கள் தங்கினர். சுயம்வரத்திற்காக வந்தவர்களில் மகத நாட்டு மன்னன் திரிலோசனின் கம்பீரமான தோற்றம் அனைவரையும் கவர்ந்தது. சுயம்வர நாளும் வந்தது. சுயம்வர மண்டபத்தில் மன்னர்கள் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். சபையில் மங்கள இசை ஒலித்தது. நடன மாதர்கள் நடனமாடி சபையில் கூடியிருந்தோரை மகிழ்வித்து கொண்டிருந்தனர். சபைக்கு வந்த காசி மன்னன் அனைவரையும் பார்த்து, என்னுடைய அழைப்பை ஏற்று என் மகளின் சுயவரத்திற்காக வந்திருந்த அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் என்றார். சுயம்வரத்திற்கான நிபந்தனையின்படி இந்த கூண்டில் உள்ள சிங்கங்களை அடக்கி வெற்றி பெறுவதற்கே என் மகள் மாலையிடுவாள் என்றும் கூறினான் மன்னன். கூண்டிலிருந்த சிங்கங்களின் தோற்றம் அனைவரையும் அச்சப்பட வைத்தது. மன்னர்கள் தங்கள் இடத்தை விட்டு அசையாமல் இருந்தனர். எவருக்கும் சிங்கத்திடம் செல்ல துணிவில்லை. மகத நாட்டு மன்னன் திரிலோசனன் கம்பீரமாக எழுந்தான். மிடுக்காக நடந்து சென்று கூண்டுக்குள் நுழைந்தான். அடுத்து அங்கு காண்போரை திகைக்க செய்யும் உக்கிரமான போராட்டம் நடந்தது. வீரத்துடன் போராடிய அவன் அந்த சிங்கங்களை அடக்கி வெற்றியும் பெற்றான். வெற்றி வீரன் திரிலோசனனுக்கு மதிவாணி மாலையிட்டால். ஆன்றோர்கள் வாழ்த்த வேத முறைப்படி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. மதிவாணி தங்களுக்கு கிடைக்கவில்லையே என மற்ற மன்னர்கள் வருந்தினர். திரிலோசனன் மேல் பொறாமைப்பட்டவர்களும் உண்டு. திருமணத்தன்று மாலை திரிலோசனன் கங்கையில் நீராடி கோயிலுக்குள் சென்று காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அவன் மீது பொறாமை கொண்டிருந்த மன்னன் ஒருவன் பின்புறமாக வந்து சற்றும் எதிர்பாராதபடி அவனை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு ஓடி மறைந்தான். திரிலோசனன் இறந்த செய்தி நாடெங்கும் பரவியது. திருமணத்தன்றே கணவன் இறந்துவிட்ட துக்கத்தில் மதிவாணி மூச்சடைத்தாள். மன்னனும் மக்களும் துயரத்தில் ஆழ்ந்தனர். மதிவாணியின் தாய் மிகுந்த துயருற்றாள். வெகுநேரம் கழித்து மூச்சை தெளிந்த மதிவாணி இனி உயிர் வாழக்கூடாதென முடிவு செய்தாள். அன்று நள்ளிரவுக்கு பின் யாரும் அறியாதவாறு தன் மாளிகையை விட்டு வெளியே வந்து கங்கை ஆற்றில் குதித்தாள். அப்பொழுது அங்கு அதிகாலை நீராட வந்த கௌதம முனிவர் இந்த காட்சியை கண்டார். அவளை காப்பாற்றி கரை சேர்த்தார். அவள் அழுதவாறே முனிவரின் கால்களில் விழுந்து வணங்கினாள். முனிவர் அவளுக்கு ஆறுதல் கூறி, மகளே, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என ஆசி வழங்கினார். இதை கேட்டு மதிவாணி, முனிவரே, எனக்கு நேற்றுதான் திருமணம் நடந்தது. என் துர்பாகியம், திருமணத்தன்றே என் கணவர் இறந்துவிட்டார். கணவரை இழந்த என்னை தீர்க்க சுமங்கலியாய் இரு என்று வாழ்த்தியிருக்கிறீர்களே, இது எனக்கு எப்படி பொருந்தும் என்று கேட்டாள் அவள். கௌதம முனிவர், குழந்தாய், வருந்தாதே. என்னுடைய வாக்கு பொய்யாகாது. நடந்தவற்றை மறந்து இப்பிறவியில் மீதியுள்ள நாட்களை தவத்தில் ஈடுபடுத்து. உன் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்துடனேயே அடுத்த பிறவி எடுப்பாய் நீ. அது யார் கண்ணுக்கும் புலப்படாது. உன் கணவன்
திரிலோசனன் அடுத்த பிறவியில் சூரிய குலத்தில் பிறப்பான். உன் சுயம்வரத்தின் போது அவன் கட்டிய இந்த திருமாங்கல்யம் அவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும். அடுத்த பிறவியில் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள் என வாழ்த்தினார். மதிவாணி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி தவம் மேற்கொண்டால். சில காலம் சென்று மரணமடைந்தாள். அடுத்த பிறவியில் மதிவாணி சந்திரமதியாகவும் திரிலோசனன் ஹரிச்சந்திரனாகவும் பிறந்தனர். சந்திரமதியின் தந்தை விதித்த நிபந்தனையின்படி வேறொருவருக்கும் புலப்படாத சந்திரமதியின் கழுத்தில் கிடந்த திருமங்கல்யத்தை கண்டு அதை கூறி ஹரிச்சந்திரன் அவளை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இல்லறம் இனிதே நடந்தது. அவர்களின் புதல்வன் லோகிதாசன். ஹரிச்சந்திரனின் இனிய இல்லற வாழ்க்கையில் விஸ்வாமித்திரர் புயலென புகுந்தார். ஹரிச்சந்திரனை பொய்யன் என்று நிரூபிக்க அவனை பல்வேறு சோதனைக்கு கடுந்துன்பத்தில் ஆழ்த்தினார். அவன் மனைவியையும் மகனையும் அடிமைகளாக விற்றான். வீரபாகு என்பவனுக்கு அடிமையாக்கி மயானத்தில் பிணம் எரிக்கும் வேலை செய்து அதில் கிடைக்கும் வாய்க்கரிசியை உண்டு வாழும் நிலைக்கு சென்றான் ஹரிச்சந்திரன். தவநெறிக்கும் பெருந்தன்மைக்கும் சான்றாக விளங்கும் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை ஏன் இவ்வாறு கொடுமைப்படுத்தினார் என்பதற்கான காரணத்தை ஹரிச்சந்திரனின் முந்தைய பிறவியே கூறுகிறது. ஹரிச்சந்திரன் முற்பிறவியில் திரிலோசனனாக பிறந்திருந்தபோது விஸ்வாமித்திரரிடம் எனக்கு பிறவா நெறி தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்தான். விஸ்வாமித்திரரும் அவனிடம் நீ பல பிறவிகள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய சஞ்சித வினைகள் நிறைய இருக்கின்றன. நீ வாய்மை தவறாதவனாக இருந்து ஒரே பிறவியில் அத்தனை வினைகளையும் நுகர்வாயானால் உனக்கு பிறப்பு நேராது என்று கூறினார். திரிலோசனன் மனநிறைவுடன் அதை ஏற்றுக்கொண்டான். அதன்படியே அவன் ஹரிச்சந்திரனாக மறுபிறவி எடுத்து எண்ணிலடங்கா துன்பங்களை அனுபவித்து பல பிறவி வினைகளை ஒரே பிறவியில் தீர்த்து கொண்டான். மீண்டும் பிறவா நிலையை அடைந்தான். திரிலோசனன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவனுக்கு பிறவா நெறி அளிப்பதற்காகவே விஸ்வாமித்திரர் பல துன்பங்களை அனுபவிக்க செய்தாரே அன்றி அவனை துன்புறுத்த வேண்டுமென்ற எண்ணத்தால் அல்ல. நாம் பிறப்பெடுத்திருக்கும் இப்பிறவியில் நாம் செய்யும் நன்மை தீமைகள் நாம் எடுக்கும் இன்னும் பல பிறவிகளில் நம்மையே வந்து சேரும். அதற்கு இக்கதை மிகவும் சிறந்த உதாரணம். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்து வருவோம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.